வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதிகப்படியான விரயங்கள் தான் உண்டாகும். முதல்ல குழந்தைகளுக்காக இவங்க செலவு பண்ணுவாங்க நிறைய. ஆமாம், குழந்தைகளுக்காகவே அவங்க சாதாரணமாகவே மிதுன ராசினியர்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே கொஞ்சம் நிறையா அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர்கள். அந்த வகையில் அது செலவும் அவங்களுக்கு அதிகப்படியாக அங்கே தான் வரும். அந்த வகையில் இப்போ இந்த விரயராசிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சுக்கிரபகவான் கண்டிப்பாக ஒரு சுப விரயங்கள், புனித பயணங்கள் இதெல்லாம் தான் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நட்சத்திரம், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நட்சத்திரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதியோட நட்சத்திரம் மிதுன ராசிக்கு. ஆமாம், எது? சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க போகிறார். எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா மறையிறதே பிரச்சனை தான். சரிங்களா? பிரச்சனை மீன்ஸ் என்னன்னாக்கா மறையிறதே நல்லது இல்லை தான். பூர்வ புனிஸ்தானாதிபதி, விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அப்படி இருக்கு. ஏன்னா 2ன்னா பொருளாதாரம், 3ன்னா முயற்சி ஸ்தானம். இது இந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக அதான் நான் சொன்னேன், கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகப்படியாக வரும். முயற்சி எடுக்கிறதுனால செலவு வரும், இல்லை குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். அதான் சொன்னேன், ஆன்மீக பயணம் வரும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா என்னதான் சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம்னாலும் அங்கே தான் சுக்கிரன் ஆட்சி அமைக்கிறார். அதை ஒன்று நம்ம பார்க்கணும். அங்கே தான் ஆட்சி அமைக்கிறார். அப்போ நட்சத்திர சஞ்சாரம் சரியில்லை அப்படின்னாலும் அங்கே தான் அவர் ஆகணும். ஆட்சி அமைக்கிறாருங்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி 2வது ராசி. ஸோ அந்த இடத்துல அவர் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது என்னதான் நட்சத்திர சஞ்சாரம் சரியில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 12ஆம் மறைவு அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த மறைந்து சுக்கிரன் ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா சந்தோஷம் பார்த்தாலே மறைவு தான். எல்லாருக்குமே சந்தோஷம், துக்கம் 2மே பார்த்திங்கன்னா மறைவு தான். அப்போ மறைவுங்கும்போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறது, அது எப்படி இருக்கும்? கணவன் மனைவி அப்படின்னாலே இந்த மிதுன ராசினியர்களுக்கு எப்படின்னாக்க அவங்களே நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு வாழ்க்கை துணை கணவன் அப்படின்னா கணவன் முன்னாடி போயிட்டுருப்பார், மனைவி பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. இல்லை மனைவி, இந்த மிதுன ராசி அப்படின்னா மனைவி முன்னாடி போயிட்டுருப்பாங்க, கணவன் பின்னாடி வந்துட்டுருப்பார். ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே இல்லற வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு இதெல்லாம் இருக்கும், மிஸ்லீடிங்லாம் கிடையாது, நல்லபடியாக லீடிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னாக்க இவங்க என்றைக்குமே ஒரு ஜெனுவின் பார்ட்டி, எப்படி ஒரு மெஜஸ்டிக்னு சொல்லுவாங்க, மேனேஜர் லெவல். அப்போ இவங்க கொஞ்சம் ஆளுமை அப்படிங்கும்போது, ஏன்னா புதன் ஆளுமை அப்படிங்கும்போது அவங்க எப்போவுமே இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு இதெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா குரு, 7ஆம் இடத்து அதிபதி குரு புதனுக்கும் மேலே. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கொஞ்சம் இருந்தால் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்போவுமே. அந்த வகையில் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷத்துக்காக வெளியூர் போயிட்டு வருவாங்க, ஒரு புனித பயணம். வயசானவங்க அப்படின்னாக்கா தம்பதியர் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலாலாம் எடுத்துப்பாங்க. அதேமாதிரி சப்போஸ் இப்போ நியூலி மேரிடு கப்பிள் அப்படின்னா அவங்க ஜாலியாக இந்த தேனியில் போயிட்டு வருது, அதெல்லாம் ஜாலியாக போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஏன்னா 12ஆம் இடம்போது
ஓரளவுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இது அயன சயன போகஸ்தானம். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு மறைந்தாலும் மறைந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சனி பார்வை. அந்த சனி பார்வை படக்கூடிய இடத்துல இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அப்படிலாம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம், தசா நடத்தக்கூடிய கிரகம் எதனா ஒன்று மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு ஒன்று மேலதிகாரி மாறிடுவாங்க. அந்த மேலதிகாரி மாறின பிறகு தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, முன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நல்லா போயிடுவாங்க, கரெக்ட், நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வேலையை மாற்றலாமா, இந்த இடத்துல இருக்கிறத விட வேலை கண்டிப்பாக வந்திருக்கும். இது மாதிரி அந்த பார்வைகள் படக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இது மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கும். அதாவது மாறக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கும். கரெக்ட். இது இப்போ சாத்தியமா? ஏன்னா விரைய ராசிக்கு சுக்கிரன் வர்றது சாத்தியமா? தாராளமாக இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்லேயும் சரி தொழிலையும் சரி இவங்களுக்கு ஒரு அந்த இது கம்மியாகிறது, இவங்களோட இது வந்து அங்கே வந்து அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு இதுவே வராது. வேண்டாங்கிற ஒரு தாட்டு தான் முதல்ல இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன தான் இது பண்ணாலும் இவங்களோட ஒர்க்கை வந்து இவங்க வந்து பாராட்டி அங்கீகாரம் பண்ணால் தான் இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜென்மராசியில் குரு வந்ததுலேருந்தே இடமாற்றம் கிடச்சிருத்த நிறைய பேருக்கு. இருந்தாலும் சில பேர் வந்து பரவாயில்லை அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயம். இப்போ தொழில் வியாபாரம் என்னென்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, 10ஆம் இடத்துல தான் சனி. ஒரு சில பேருக்கு வந்து தொழிலும் வியாபாரமும் ரொம்ப நசிங்கி இருக்குது. அதாவது வருமானம் வரல, இல்லை கடன் வாங்கி வருமானம் வரல, அது மாதிரி இது மாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகுமா? ஏன்னா விரயத்துக்கு வரும்போது இன்னும் செலவு கொடுக்கும், இன்னும் பொருளாதாரம் தேவைப்படும், கடன் வாங்கும், இது மாதிரி பயம்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அதாவது மைனூட்டாக இப்போ பார்க்குறவங்களுக்கு ராசி பலன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரியாது. கரெக்ட். இப்போ மாத ராசி பலன் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அது பெருசாக புரியாது. இப்போ சுக்கிர பயிற்சியோ இல்லை வந்து சூரிய பயிற்சியோ இந்தந்த கிரகங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறது இருக்குது. அது மாதிரி பார்க்குறவங்களுக்கு அது வந்து உங்களோட பதில் என்ன? ஏன்னா அவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க, இந்த பதிலை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். ஸோ அதுக்குண்டான வேலைகளை இந்த குரு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பொருளாதார ரீதியாக. ஆமாம், பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக கொடுத்துருவார். இவங்களுக்கு கொஞ்சம் இவங்களை அடமன்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. குடும்பத்தில் பாசம் எல்லாமே உண்டு. அதான் நான் சொன்னேன் மேனேஜர் லெவல்னு சொன்னேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து புதன் வந்து 1-4 கூடிய அதிபதி. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பாதை கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே அவங்க வந்து ரொம்ப யோசித்து தான் இறங்குவாங்க மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இந்த அளவுக்கு இப்போ தொழில் வந்து பிரமாதமான ஒரு பொசிஷனில் போயின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற. ஏன்னா ஜென்மராசியில் குரு இப்போ 12ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் வந்து கண்டிப்பாக ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். எப்படின்னா ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக அந்த லோன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்றவங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சோன்னே அந்த வங்கி கடன் உதவியை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு குருவும் அனுகூலம் பண்ணிடுவார் இப்போ. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரபாவனால் கிடைக்கும். மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு? மிதுன ராசினாலே பெருமாள் வழிபாடு தான். பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணாலே போகிறோம். துளசி மாலை, அவ்வளோதான். ஏன்னா மகாலட்சுமி அங்கேயே வந்தாச்சு. இந்த திருப்பதியிலே பார்த்திங்கன்னா மார்பிளே தான் இருக்க போகிற மகாலட்சுமி. ஸோ பெருமாளை வழிபாடு பண்ணாலே எல்லாமே சகலமும் அதுக்குள்ளே அப்படின்னு. அதனால தான் இந்த வடகலை தென்கலை அவங்க 2 பிரிவு உண்டு. 2 பேருமே அந்த இதை தான் சொல்லுவாங்க, பெருமாள் தாயார் 2 பேரும் ஒன்று தான்னு. அப்போ இந்த தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படியே பெருமாள் கோயிலுக்கு தினந்தோறும் போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லையா ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, இது சொன்னாலே அவங்களுக்கு வந்து பெரிய பூஸ்ட், அது அந்த பூஸ்ட் பம்ப்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த சின்ன பரிகாரம் இவங்க தினந்தோறும் பண்ணினாலே ரொம்ப விசேஷம். அற்புதமான பலன்கள். இந்த சுக்கிர பகவான் விரயராசியில் மறைந்தாலும் அதி அற்புதமான ஒரு சுப விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.